டெல்லி குளிருக்கு சோறெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெரச்சு போயிருங்க. கொஞ்ச நேரம் வடிச்சு கொஞ்ச நேரம் வச்சா போதுங்க. அது அப்படியே ஆறிட்டு, அப்படியே பருக்க பருக்கே ஒரு மாரி வெரச்சிட்டு ஆயிடும். ஸோ அந்த மாரிலாம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணி குடுத்தா தான், சரி எக் ரைஸ் மாரி இன்னைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு, கடுகு, சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் போட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சுருள சுருள வதக்கிட்டு, அப்புறம் முட்டைய உடைச்சு ஊத்தி, அதில வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது போட்டு உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு நல்லா ஸ்கிராம்பிள்டு பண்ணிட்டு, அந்த சாதத்த போட்டு நல்லா கிளறி குடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ அது மாரி தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு, மதியமே வடைக்கு வந்து போட்டிருந்தேனா, அந்த வடை வந்து ஹஸ்பண்ட் வரவும் சரி அவங்களுக்கு சூடா போட்டு குடுக்கலான்னு அவங்களுக்கு போட்டு குடுத்து, டின்னர முடிச்சுட்டேன் அவங்களுக்கு எல்லாருக்கும். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, கருப்பு கவுனி கஞ்சி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து மிளகு, சீரகம்லாம் போட்டுருக்கலாம். உண்மையாவே குளிருக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆனா தயிர் போட்டுக்கிட்டேன். ஆனா கொஞ்சம் வெது வெதுப்பா தான் குடிப்போம் நாங்க. ஸோ சூப்பரா வந்து இன்னைக்கு டின்னர நானும் இப்படி தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பயறு வகைகள்லாம் வந்து சாப்பிடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு கரிச்சலா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்குன்னும்போது, இந்த மாரி சீரக சோம்ப கொதிக்க வச்சு குடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.